நானும் சில காலம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன். 2001ஆம் ஆண்டு தேர்தலிலே போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக 2.5 ஆண்டுகள் நம்முடைய தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவையில் பணியாற்றியிருக்கிறேன். என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய தலைமை ஆசிரியர் ஜெரால்ட் அவர்கள், ஜோசப் மன்னிக்க வேண்டும், ஜெபதாஸ் தினகரன் அவர்கள், அவரும் உங்களுடைய சமூக அறிவியல் ஆசிரியர் ஜோசப் ஜெரால்ட் அவர்களும் மிக இலகுவாக உங்களை முதலமைச்சராக்கிவிட்டார்கள். மிக இலகுவாக உங்களை அமைச்சர்களாக்கிவிட்டார்கள். மிக இலகுவாக உங்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கிவிட்டார்கள். அவ்வளவு இலகுவான வேலை அல்ல இது. ஒருவர் முதலமைச்சராக வேண்டுமானால் அவர் கட்சி தொடங்கி நடத்த வேண்டும். கட்சியை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. எவ்வளவு இடர்கள், விமர்சனங்கள், அவதூறுகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தாக வேண்டும். மக்களை சந்தித்தாக வேண்டும். மக்களின் நம்பிக்கையை பெற்றாக வேண்டும். உட்கட்சி முரண்களை சந்தித்தாக வேண்டும். உள்ளுக்குள்ளேயே ஒரே கட்சிக்குள்ளேயே தலைவராக விடாமல் காலை பிடித்து இழுப்பார்கள், சதி செய்வார்கள். அவன் கட்சி தலைவராகிடக்கூடாது, ஆனால் முதலமைச்சராகிடுவான். தலைவராக விட மாட்டார்கள். தலைவரானாலும் முதலமைச்சராவது என்பது அவ்வளவு கடினமானதல்ல. அந்த கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள், அதில் சரிபாதி என்பது 117. நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் 118 இடங்களிலாவது வெற்றி பெற வேண்டும். 118 இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று, அந்த வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக உங்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் முதலமைச்சராக முடியும். ஆகவே நாளைக்கு நம்முடைய ஜோசப் ஜெரால்ட் அவர்களும் ஜெபதாஸ் தினகரன் அவர்களும் வந்து உங்களை தேர்ந்தெடுத்து விட முடியாது. இங்கே 2 நாளில் உங்களை முதலமைச்சராக்கிவிட்டார்கள், சபாநாயகராக்கிவிட்டார்கள். ஆனால் களம் அப்படி இலகுவானதல்ல. கட்சியை உருவாக்குவதும், அதை கட்டி காப்பதும், களப்பணிகள் ஆற்றுவதும், மக்களை சந்திப்பதும், எதிர்க்கட்சிகளின் அவதூறுகளை சந்திப்பதும், பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்வதும், தாக்கு பிடித்து பல தேர்தல்களை சந்தித்து நிற்பதும் அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. இதையெல்லாம் எப்படி சாதிக்க முடியும் என்றால், அதற்கு ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது. சாதிக்க முடியும். எப்படி சாதிக்க முடியும் என்றால், அதற்கு ஒரே ஒரு தகுதிதான். என்ன தகுதி என்றால், லீடர்ஷிப் என்கிற தகுதிதான். லீடர்ஷிப் லீடர்ஷிப் என்பது வெறும் சொல் அல்ல, அது வெறும் வார்த்தை அல்ல. அப்படியே அது வந்து விடாது. அதற்கு நம்முடைய பர்சனாலிட்டி என்பது முக்கியமானது. நம்முடைய ஆட்டிடியூட் என்பது முக்கியமானது. நம்முடைய பிஹேவியர் என்பது முக்கியமானது. நம்முடைய கேரக்டர் என்பது முக்கியமானது. இதுவெல்லாம் ஒரு நாளில் வந்து விடாது. இப்போதிருந்தே அதை வளர்த்தாக வேண்டும், மேம்படுத்தியாக வேண்டும். நாம் சொல்லுவதும் நாம் செய்வதும் மாறுபட்டு இருக்கக்கூடாது. மாறுபட்டால் நம்பகத்தன்மையை இழந்து விடுவோம். நம்பகத்தன்மையை இழந்தால் தலைவராக நீடிக்க முடியாது. கிரெடிபிலிட்டி. இவன்கிட்ட சொன்னால் இந்த வேலை நடக்கும், பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு ஆசிரியர் நம்பணும். இந்த பிள்ளைகிட்ட இந்த வேலையை விடுத்தா அந்த வேலையை அவன் கரெக்டாக சொன்னபடி செய்வான் அப்படின்னு பெற்றோர் நம்பணும். அந்த நம்பிக்கையை பெறுவது, நம்பகத்தன்மையை வளர்த்துக் கொள்வது. இவன்கிட்ட சொல்லாதப்பா வேலை நடக்காது, சும்மா வாயிலாக சொல்லிட்டு போயிடுவான், பந்தல் போட்டு போயிடுவான், இவன்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்காத
அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்பகத்தன்மை இல்லாததுனால. நம்பகத்தன்மை இல்லைன்னா லீடர்ஷிப் என்பதே இல்லை. எங்க சின்னதிலிருந்தே, குழந்தையிலிருந்தே, மாணவ பருவத்திலிருந்தே சொல்லும் செயலும் ஒன்று என்று காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய ஆட்டிடியூட் என்பது டெவலப் ஆகணும். அதான் லீடர்ஷிப். சின்சியாரிட்டி, அதான் லீடர்ஷிப். ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை செய்து முடிக்கணும், குறித்த காலத்தில் செய்து முடிக்கணும். ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நிற்கணும். வந்து தலையை தெரியக்கூடாது. சார் நான் செய்ய முடியல சார், எனக்கு அம்மா வேலை விட்டாங்க சார், நான் அங்கே போயிட்டேன் சார், நான் மறந்துட்டேன் சார், நான் விளையாண்டுட்டேன் சார் அப்படின்னா யூ ஹேவ் நோ சின்சியாரிட்டி இன் யுவர் டியூட்டி. உங்களுடைய வாத்தியார் சொன்னதில் உனக்கு வந்து ஒரு சின்சியாரிட்டி இல்லை அப்படின்னா உங்களுடைய லீடர்ஷிப் டெவலப் ஆகாது. குறித்த நேரத்தில் ஸ்கூலுக்கு வரணும், ப்ரேயரில் வந்து அட்டன் பண்ணணும், அது ஒரு சின்சியாரிட்டி. இந்த சாப்டர், இந்த சிலபஸ், இந்த சாப்டர் இன்னைக்கு இந்த சோஷியல் சயின்ஸ் டீச்சர் எடுக்க போகிறாங்கன்னா முன்கூட்டியே நீ படிச்சுட்டு வரணும். வாத்தியார் சொன்னதுக்கு பிறகு போய் படிக்கக்கூடாது, அதுக்கு முன்கூட்டியே படிக்கணும். இதெல்லாம் லீடர்ஷிப்பில் வருது, சின்சியாரிட்டியில் வருது. எந்த வேலையை நாம் செய்கிறோமோ, எந்த களத்தில் நாம் நிற்கிறோமோ அந்த களத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதுதான் சின்சியாரிட்டி. அட்டென்ஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. எக்ஸாம் நாள் இருக்கு, இஷ்டத்துக்கு நம்ம சினிமா பார்க்கலாம், அரட்டை அடிக்கலாம், செல்ஃபோனில் வந்து கேம்ஸ் விளையாடலாம், ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டைமை வந்து வீணாக்கிட்டு கடைசி நேரத்தில் பதற்றப்பட்டோம்னா ஒரு வேலையும் நடக்காது. இதுவெல்லாம் உங்களுடைய லீடர்ஷிப்பை வந்து சீர்குலைச்சிடும். லீடர்ஷிப்புங்கிறது வந்து ஒரு பார்ட்டியை உருவாக்கி தலைவர்னு அறிவிச்சுட்டா பேர் தான் லீடர்ஷிப் கிடையாது. லீடர்ஷிப் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்னா சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஒரு சிச்சுவேஷன் ஒன்று சுற்றி இருக்குது, திடீர்னு ஆசிரியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, ஹெட்மாஸ்டர் கேட்குறார், அந்த இடத்துல நீ எப்படி பதில் சொல்கிறது? அப்போ நீ வந்து ரொம்ப சப்மிசிவாக எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க, நம்ம அந்த நேரம் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாட் எவர் இட் இஸ், யூ ஹாவ் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். எதுவாக இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எந்த நேரம் அதுக்கு ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் தான் உன்னுடைய கேரக்டர் பில்டிங். இதுதான் பில்டிங் ஆஃப் லீடர்ஷிப். லீடர்ஷிப் நம்முடைய மேக்கிங் ஆஃப் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு பகுதியை படித்தார் நம்முடைய ப்ரொஃபஸர், நம்முடைய டீச்சர் ஜோசப் ஜெரால். அவர் தான் சோஷியல் சயின்ஸ் டீச்சர். அவர் என்ன சொல்கிறாரு? இது ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் மாடல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு. அதை சுருக்கமாக அப்ரிவேஷன் ஸ்மார்ட். அதுக்கு எப்படி உருவாச்சுன்னு அவர் சொல்கிறார். இந்த பள்ளி தொடங்கி 190 வருஷம் ஆகுது. இந்த 190வது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய பல்வேறு செயல் திட்டங்களில் ஒன்றாக இதை நாங்கள் டிஸ்கஷன் செய்தோம், கலந்தாய்வு செய்தோம். ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ நம்முடைய தலைமை ஆசிரியர் இன்டர்வியூன் பண்ணி இதை நீங்கள் விதின் தி கேம்பஸ்குள்ளே பண்ணாதீங்க, நம்ம ஸ்கூலுக்குள்ளே பண்ணாதீங்க, இதை இன்டர் ஸ்கூல் பல ஸ்கூல்ல இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க அப்படின்னு ஆலோசனை சொன்னார். அதை தான் நாங்கள் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணது பிறகு எப்படி ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் அழைக்கிறது, அவங்களுக்கு கடிதம் அனுப்பணும், அதிகாரிகளுடைய துணையை பெற்றோம். பல கல்லூரிகளிலிருந்து பல கல்லூரிகளுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். 70க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு அழைப்பு கொடுத்தோம். 20 ஸ்கூல்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதில் 17 பேர் மாணவ செல்வங்களை அனுப்பி வைத்தார்கள். 17 பள்ளிக்கூடங்களிலிருந்து, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து இவ்வளோ பேரை நாங்கள் பொறுக்கி எடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 3 மாதம் ப்ரிப்பரேஷன் நடந்துருது. இந்த மாடல் 2 நாள் நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு, ஒரு மாடல் அசம்பிளியை உருவாக்குறதுக்கு இந்த ஐடியா எப்படி கருக்கொள்கிறது அதில் அவர் சொல்கிறாரு. இது எதற்காக பண்ணுங்கிற இடத்துல டு ப்ரமோட் லீடர்ஷிப் அண்ட் டீம் ஒர்க். அதை ரொம்ப முக்கியம் அண்டர்லைன் பண்ணணும். தனி ஆளாக எதையும் சாதிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு டீம் தேவைப்படுகிறது, எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும். இப்போ டீம் ஒர்க், சேர்ந்து இணைந்து
ஒருமித்து செயல்பட வேண்டும். ஒரு ஆள் ஒரு கட்சியை தொடங்கி ஒரே ஆளா உறுப்பினராக இருந்து ஒரே ஆளா முதலமைச்சராக முடியாது. அது கட்சியை தொடங்கினாருன்னா அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கும்போது அவரை மாதிரி ஆற்றல் உள்ளவங்க எல்லாம் அந்த கட்சியில் முக்கியமான தலைமை பொறுப்புக்கு வரணும். அவங்கெல்லாம் கீழே கிராஸ் ரூட் லெவலில் மக்களை சந்திக்கணும். போய் மக்கள்கிட்ட இந்த கட்சி இந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த கொள்கை கோட்பாடுகளை சொல்லணும். மக்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும், மக்களை நேசிக்க வேண்டும். இது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்தாதான் முடியும். ஒரு டீம், அது விளையாட்டு போட்டியாக இருந்தால் கூட ஒரு டீம். கபடின்னா அதில் 11 பேரோ 9 பேரோ இருக்கிறாங்க டீம். கிரிக்கெட்னா 11 பேர் இருக்கிறாங்க ஒரு டீம். அந்த களத்தில் இறங்கி விளையாடும் போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே வேவ் லெங்த் இருக்கணும், சிந்தனை ஒரே மாதிரியான ஸ்பிரிட் இருக்கணும். நம்ம கடையை நோக்கி ஓடி வரான் விளையாடுற வரான்னா அவனை தப்பிச்சு ஓட விடாமல் இங்கேயே பிடிச்சி அமுக்கி போடணுங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கணும். அவுட் ஆகாமல் இருக்கணும், தொடர்ந்து வெற்றி பெறணுங்கிற அந்த உணர்வு இருக்கணும். நாம தான் வெற்றி பெறணும், நாம தான் கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு அந்த எத்தனை பேர் அந்த டீமில் இருக்கிறானோ அத்தனை பேருக்கு இருக்கணும். ஒரு ஆளுக்கு மட்டும் இருந்தால் போதாது, இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. டீம் ஒர்க் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ உங்கள் மத்தியில், இந்த மாணவர்கள் மத்தியில் லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணணுங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். அதனால்தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஒருங்கிணைத்தோம். அப்படிதான் இது உருவாக்கி வடிவம் பெற்றது. யார் சொன்னது? உங்க டீச்சர் ஜோசப் ஜெரால்ட் இங்க பேசுகிற போது அதை எடுத்துரைத்தார். இப்போ மாணவர்கள் மத்தியில் டீம் எப்போ வெற்றிகரமா அமையும்னா உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அமையும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா என்ன பொருள் அப்படின்னா, ஒருத்தர் மதிச்சு சகோதரர்களா நடத்தி மாணவர்கள் மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஆச்சரியங்களும் இல்லாமல் நட்பு பாராட்டி இணைந்து செயல்படுவது. ஒரு கட்சிக்குள்ள அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் அப்படிங்கிறது இருந்தாதான் அது வெற்றிகரமாக இயங்க முடியும். இப்போ ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த உணர்வு இருக்கணும், அந்த ஆட்டிடியூடுங்கிறது டெவலப் ஆகணும், இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்பது டெவலப் ஆகும். இங்கே பேசிய ஆசிரியரும் ஒரு மாணவரும் சொன்னாங்க ஃபீட்பேக்கில், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். விடல்னா என்ன? டெலிகேஷன். இந்த வேலையை அவன் செய்யட்டும், இந்த வேலையை இவனால் செய்ய முடியும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கையிடத்தில் ஒப்படைத்தல். அது டெசிஷன் மேக்கிங். லீடர்ஷிப்பில் டெசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியமானது. முடிவெடுக்க முடியாமல் அப்படி திணறிட்டு இருக்கக்கூடாது, தடுமாறிட்டு இருக்கக்கூடாது. காலம் ஓடிடும், காலம் நம்மளை பின்னுக்கு தள்ளிடும். படிக்கலாமா வேண்டாமா, இப்போ படிக்கலாமா நாளைக்கு படிக்கலாமா, குளிச்சுட்டு படிக்கலாமா, எப்போ உட்காந்து புத்தகத்தை திறக்கலாம், சாமி கும்பிட்டுட்டு படிக்கலாமா, ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கலாமான்னு போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டைம் டேபிள் போட்டு டெய்லி இந்த டைமில் உட்காந்து படிக்கணும். 1 மணி நேரம் இதுக்காக நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டெசிஷன். அது ஒரு முடிவெடுக்கும் திறன் லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பில்டப் பண்ணுறதுக்கு வெறுமனே டீச் பண்ணால் முடியாது. அப்போ ஒரு ஃபீல்டுக்குள்ளே உங்களை இறக்கி விடுறாங்க. ஃபீல்டுக்குள்ளே இறக்கி விடும்போது நமக்கு என்ன தெரியும்? ஒரு பாப்பா பேசிச்சு, அது மாணவி தான், ஒரு ஸ்கூலில் இருந்து பேசிச்சு, அரசியல் ஒரு சாக்கடை நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த 3 மாதம் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுது அது சாக்கடை அல்ல, ஒரு சாதனை களம் என்று புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி. அது புரிஞ்சுக்கிறதுக்கு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு 3 months தேவைப்பட்டிருக்கு. அதை விட அதுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது. இங்கே நேரடியாக வந்தது, இங்கே நம்முடைய டீச்சர்ஸ் ஏற்பாடு செய்ததெல்லாம் கலந்துக்கிச்சு, மாணவர்கள் கூடுற இடமெல்லாம் பார்த்துச்சு, ரிஹர்சல் பண்ணும்போதெல்லாம் கவனிச்சுது. பல பேர் பேசுகிறாங்க, அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு கருத்து உருவாகிறது. என்ன கருத்து உருவாகிறது? அரசியல் என்பது நாம் விலகி இருக்கக்கூடிய ஒன்றல்ல, நாமும் சேர்ந்ததுதான் அரசியல், நாமும் பங்கேற்க வேண்டியதுதான் அரசியல், நம்மையும் இணைத்துதான் அரசியல் இங்கே இயங்குகிறது. தலைவராகணும்,
பதவி பெறணும், அதிகாரத்தை பெறணும், சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை அரசு. அது ஒன் ஆஃப் தி சைடு எஃபெக்ட். பாலிடிக்ஸ் அது ஒரு பக்க விளைவு. அதை பயன்படுத்தி அதை உருவாக்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதிகாரம் இருக்கிறதுனால இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் பொருளாதாரத்தில் தன்னை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு விரும்புறது ஒரு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். அது பொலிட்டிக்கல் எஃபெக்ட் கிடையாது. பாலிடிக்ஸ்ங்கிறது என்ன? அது மிக உயர்ந்த நோக்கத்தை கொண்டது, மிக உயர்ந்த அதிகார பீடம். அது மக்களுக்கானது, தேசத்திற்கானது, எதிர்காலத்தை கட்டமைப்பதானது, அரசுக்கான கொள்கைகளை வரையறுப்பது, சட்டங்களை இயற்றுவது, இயற்றிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது, இதெல்லாம் சேர்ந்துதான் அரசு, அரசியல். அதுல ஜுடிஷியரி இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு. இப்ப இங்க காட்டின மாடல் ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ். இது மட்டும் அரசு கிடையாது, இது மட்டும் அரசு கிடையாது. இவங்கெல்லாம் லா மேக்கர்ஸ், சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள். பியூரோக்ராட்ஸ் யாரு? இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ், சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள். ஜுடிஷியர் யாரு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடியவர்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் அரசு, கவர்மெண்ட், ஸ்டேட். இவ்வளவு விஷயங்களும் தெரிந்து கொண்டால்தான் அரசியல் கற்றுக்கொண்டோன்னு பொருள். ஒரு கட்சியில உறுப்பினர் ஆயிட்டா அரசியல்வாதின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆயிட்டா அரசியல் கத்துக்கிட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு பியூரோக்ரஸினா என்னன்னு தெரியணும், டெமோக்ரஸினா என்னன்னு தெரியணும். ஜனநாயகம் தான் இன்றைக்கு உயர்ந்த கோட்பாடு. உலக நாடுகள் அனைத்தும் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டுதான் அரசை அமைத்து இயங்கி வருகிறது. ஜனநாயகம் இல்லாமல் இப்போது ஆட்சி நிர்வாகம் என்பது கிடையாது. ஜனநாயகம்ங்கிற கோட்பாடு பற்றி நமக்கு ஒரு புரிதல் வேணும். இது மாணவர்களுக்கும் தேவை, அரசியல் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் தேவை, சாதாரணமான குடிமக்களுக்கும் தேவை. உரிமைகளை பற்றிய புரிதல், கடமைகளை பற்றிய புரிதல், அரசு எப்படி பொருளாதார கொள்கைகளை வரையறுக்கிறது, அரசு எப்படி கலாச்சார உரிமைகளை பாதுகாக்கிறது, அரசு எப்படி ஒவ்வொரு தனி மனிதனின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது, அரசு எப்படி கல்விக் கொள்கையை வரையறுக்கிறது. சிபிஎஸ்சிங்கிறாங்க, இன்னொன்று மெட்ரிகுலேஷன்ங்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஏதோ ஐஎஸ்சிங்கிறாங்க. வெவ்வேறு வகையான பாடத்திட்டங்கள் இருக்கு. இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் அரசு எப்படி அனுமதிக்கிறது? அதுக்கு என்ன கல்விக் கொள்கை? அதுல வேற மாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்க, இதுல வேற மாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி அரசு அனுமதிக்கிறது? இதுக்கு என்ன சட்ட வடிவம் இருக்கிறது? இதற்கான கல்விக் கொள்கை என்ன? இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். கட்சியை தொடங்கி ஒரு உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராகவோ, நாடாளுமன்ற உறுப்பினராகவோ, மந்திரியாகவோ ஆகிவிட்டால் அது சாதனை படைத்து விட்டதாக நாம் எண்ணுகிறோம். அப்படி அல்ல. அரசியல் என்பது மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு களம். உன் மைண்ட்ல அதுதான் இருக்கணும். சர்வீஸ் மைண்ட் செட், அதுதான் ஒருத்தருடைய முக்கியமான குவாலிட்டி. ஒரு அரசியல் தலைவருக்குரிய அல்லது அரசியல்வாதிக்குரிய முதல் தகுதி என்னவென்றால், அவன் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டுள்ளம் பெற்றவனாக இருக்க வேண்டும். சர்வீஸ் மைண்ட் செட். அவன் ஏதாவது ஒரு அறியாத பாமரர், ஒரு சாதாரண குடிமகன் ஒரு உதவி கேட்டு வரா, எனக்கு தெரியல, ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேட்டானா அவனுக்கு காட்டி வழிகாட்டணும். ஒரு மருத்துவமனைக்கு போகணும், எனக்கு எந்த ஆதரவும் இல்லை அப்படின்னா அவனுக்கு உதவி செய்யணும். எனக்கு பொருளாதாரம் இல்லை, என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு வழி இல்லை, அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லையே, ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியல, அப்போ என்ன செய்யலாம்? யாருக்கையாவது சொல்லி, செல்வந்தர்கிட்ட சொல்லி, நல்ல கருணை உள்ளவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாமா? இதுதான் சர்வீஸ் மைண்ட் செட். எந்த வகையிலெல்லாம் எளியோருக்கு உதவ முடியுமோ, உடனிருப்போருக்கு உதவ முடியுமோ, உன்னுடைய நேரத்தை செலவழிக்க முடியுமோ, உன்னுடைய உறக்கத்தை குறைத்து கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய்ய முடியுமோ, அதையெல்லாம் செய்தால்தான் நீ அரசியல்வாதி ஆவதற்குரிய தகுதி.
அதுதான் தொண்டுள்ளம் தான் ரொம்ப முக்கியமானது. பதவி வெறி என்பது அரசியலுக்கான தகுதி அல்ல. அதிகார வேட்கை என்பது அரசியலுக்கான தகுதி அல்ல. பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று குரல் கொடுக்கிற அந்த தூய உள்ளம், தொண்டு உள்ளம் வேண்டும். அப்படி உங்களை டெவலப் பண்ணிக்கணும். அந்த லீடர்ஷிப் அப்படிதான் நீங்க டெவலப் பண்ணணும். அதிலிருந்து தான் நீங்க தலைவர்களாக வளர முடியும். இந்த தலைமை பண்பு அதுதான் முக்கியம். நீ படிக்கிறது எதுக்காக? உன்னுடைய தலைமை பண்பை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான். சயின்ஸ் படித்தாலும் சரி, ஹிஸ்டரி படித்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் படித்தாலும் சரி, லிட்ரேச்சர் படித்தாலும் சரி, இது வெறும் பரீட்சை எழுதுவதற்கானதல்ல. டு பில்ட் யுவர் லீடர்ஷிப். உன்னுடைய ஸ்கில் டெவலப் பண்ண லீடர்ஷிப் டெவலப் ஆகும். நாலேஜ் பெருக பெருக உன்னுடைய ஸ்கில் டெவலப் ஆகும். உன்னுடைய ஆளுமை திறன் வளரும். சயின்ஸ் படிக்கிறோம்னா அது வெறுமனே பரீட்சைக்காக படித்து மார்க் வாங்குறன்னு அர்த்தம் கிடையாது. நீ மார்க்குக்காக பரீட்சைக்காக படித்தாலும் கூட நீ படித்து அறிந்து கொள்ளுகிற அந்த ஞான அறிவு இருக்கிறதே, பாடம் சம்பந்தமான அறிவு, அது உனக்கான பர்சனல் ஸ்கில்லை டெவலப் பண்ணும். உன்னுடைய கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்லை டெவலப் பண்ணும். உன்னுடைய ரிசர்ச் ஸ்கில்லை டெவலப் பண்ணும். அதை ஒட்டி உனக்கு புதிய சிந்தனை உருவாகும். உங்கள் ஆசிரியரை விடவும் நீ கூடுதலாக சிந்திக்க முடியும். உனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை விடவும் நீ கூடுதலாக சிந்திக்க முடியும். அந்த திங்கிங் கெப்பாசிட்டி, அந்த சிந்தனை திறனை அது வளர்க்கிறது. எதற்காக நீ விளையாடுகிறாய்? வெறுமன டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனில் கலந்துக்கிறது தப்பு வாங்கிறதுக்காக கிடையாது. அந்த விளையாட்டு உனக்கு பல அனுபவங்களை தருகிறது. பலரோடு இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பை தருகிறது. அதில் ஏற்படுகிற தோல்வி வெற்றி உனக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை கொடுக்கிறது. தோல்வி உனக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்தும், புத்துணர்வை தரும், வேகத்தை தரும், ஒரு ஸ்பிரிட். வெற்றி உனக்குள்ள நம்பிக்கையை பெருக்கும். இதெல்லாம் வேற யாரும் சொல்லிக் கொடுத்து வந்துடாது. த்ரூ யுவர் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி யூ கேன் கெயின் இட், அச்சீவ் இட். அப்போ விளையாடுவது எதற்காக? டு பில்ட் யுவர் லீடர்ஷிப். உன்னுடைய ஸ்கில் டெவலப் ஆக உன்னுடைய லீடர்ஷிப் டெவலப் ஆகும். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல. அரசியல் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல. ஆளுமை திறன் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் தான். பெண்களும் தலைவர்கள் தான். பெண்களும் ஆளுமை திறன் உள்ளவர்கள் தான். இன்னைக்கு பாருங்க, நிறைய +2 ரிசல்ட் வரும்போதெல்லாம் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்தவங்க டாப்ல கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பெண்கள் படிக்கவே கூடாது. இந்த சமூகம் அவங்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தது. இன்னைக்கு ஆசியா விளையாட்டு போட்டியில் ஒரு பள்ளி மாணவி கண்ணகி நகர் கார்த்திகா கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அபினேஷ் ஒரு தம்பி வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஆனால் ஒரு காலத்தில் விளையாட்டுன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற நிலை இருந்தது. இப்போ அது டெவலப் ஆயிருக்கு. ஆளுமை திறன், லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த ஸ்கில் இருபாலருக்கும் தேவையானது, பொதுவானது. குடும்பத்தை நடத்தணும்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் குடும்பம். கணவனும் மனைவியும் சேர்ந்தால்தான் குடும்பம். அந்த குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்தணும்னா 2 பேருக்கு லீடர்ஷிப் வேணும். 2 பேர் இன்னைக்கு தான் சாப்பாடுன்னு தீர்மானிக்கிறது, இன்னைக்கு இதுதான் வேலை தீர்மானிக்கிறது, இந்த குழந்தை இதெல்லாம் படிக்க வைக்கணும், இந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எடுக்கிற முடிவாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இயங்கும். எனவே இந்த மாணவ மாதிரி மாடல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்கிற இந்த வடிவம், தோழர்களே, இதில் பங்கேற்ற 124 பேருக்கு உரியதல்ல, ஒவ்வொரு மாணவருக்குமானது. அது ஒரு மாடல் தான். அது ஒரு மாடல் தான். பேரவைத் தலைவராக சபாநாயகராக இருந்தவர் ஒரு மாடலாக போய் உட்கார்ந்தார். அதுக்கு என்ன பொருள்னா, இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் சபாநாயகராக அமரக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் என்றுதான் பொருள். ஒரு மாணவர் முதலமைச்சராக உட்கார்ந்தார் என்றால் அவர் இன்னும் 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் அவர் முதலமைச்சராகி விடுவார் என்ற பொருளில் அல்ல. ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பை நாம் தர வேண்டும். அதை ஒரு முன்மாதிரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த குவாலிட்டி என்பது நமக்குள்ளே இருக்கிற குவாலிட்டி, அந்த திறனை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். நான் 8ஆம் வகுப்பு வரை என்னுடைய சொந்த கிராமத்தில் படித்தேன்.
நான் டிகிரி வரையிலும் தமிழ் மீடியம் தான். 8ஆம் வகுப்பு படிக்கிற போது மொத்தமே நாங்கள் வந்து 7 பேரோ 8 பேரோ தான். 6, 7, 8 இந்த 3 வகுப்புகளுக்கும் ஒரே டீச்சர் தான் எங்களுக்கு. 6, 7, 8 3 வகுப்பு சேர்த்து மொத்தம் 15 பேர் 20 பேர் தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்குள்ள அவர் அன்னைக்கு அப்போ 8வது நான் படிக்கும்போது எனக்கு 13 வயசு நடந்துகிட்டு இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணார் எங்கள் ஆசிரியர். அவர் இறந்துட்டார், பெரியசாமின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு தம்பியை சபாநாயகர், ஒருத்தர் முதலமைச்சர், ஒரு பெண்மணி, ஒரு மாணவி விவசாயத்துறை அமைச்சர், இன்னொரு மாணவி சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சில ஒரு 5-6 பேரை அமைச்சராக்கி ஒரு மாதிரி சட்டமன்றம் நடந்துச்சு. இந்த மாதிரி இவ்வளவு பிரமாண்டமாலாம் கிடையாது. இது பெரிய கட் அவுட்டு செமையாக இருந்துச்சு. உள்ள நுழையும் போது நம்ம தமிழ்நாடு அசம்பிளிக்குள்ள நுழையிற மாதிரியே பயங்கரமான ஏற்பாடு. அதே மாதிரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் உட்கார்ந்துருக்கிறது கம்பீரமான சேர். அதுக்கு முன்னால் சட்டமன்ற செயலாளர் வேற உட்கார்ந்துருந்தாங்க. இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் பயங்கரமாக. பெண்கள் எத்தனை பேர் கேட்ட, மொத்தம் பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் கேட்ட ஹெட்மாஸ்டர்கிட்ட. நிறைய சரிக்கு சரி வந்திருக்கிறாங்க, நம்பர் கரெக்ட் நம்பர் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்குன்னு சொன்னாங்க. சமமான பெண்கள். எனக்கு ஏற்பட்ட அனுபவம். திடீர்னு எங்கள் ஆசிரியர் என்ன சொன்னார், நீ தான் முதலமைச்சர்னு சொன்னார் என்கிட்ட. நீ உட்காரு, சபாநாயகர் வரும்போது நீ போய் அழைச்சிட்டு வரணும். இப்போ ஸ்கூலுக்கு வெளியில் அவரை நிப்பாட்டி உள்ளேருந்து நானும் இன்னொருத்தரும் 2 பேரும் போயிட்டு, அவர் சபாநாயகர் வரும்போது ஒருத்தர் சொல்கிறார், சபாநாயகர் வருகிறார், அமைதி 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 அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். நாங்கள் அவரை அழைச்சிட்டு போய் அவர் சீட்டில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு நாங்கள் போய் அப்படி ஓரமாக உட்காந்துருவோம். இப்போ கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். இது வந்து என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. நான் 8ஆம் வகுப்பு மாணவராக இருந்தபோது முதலமைச்சராக ஒரு மாதிரி முதலமைச்சராக, ஒரு மாடல் சீஃப் மினிஸ்டர், மாடல் அசம்பிளி எங்கள் ஸ்கூலில் நடந்துச்சு. அது வந்து யூனியன் ஸ்கூல், பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல். அது 8வது வரல இருந்த மிடில் ஸ்கூல். இப்போ அந்த ஸ்கூல் ஹை ஸ்கூல் வரலும் ப்ரமோட் ஆகியிருக்கு. தோழர்களே, அன்னைக்கு நான் நினைக்கல, அன்னைக்கு எனக்கு 13 வயசு. நான் அரசியலில் ஈடுபடுவேன், ஒரு கட்சிக்கு தலைவராவேன், நான் சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைப்பேன், நாடாளுமன்றத்தில் நான் போய் குரல் கொடுப்பேன் என்கிற அந்த எண்ணம் தான் கிடையாது. பரந்தாமன் அவர்கள் சொன்னது போல, எந்த பின்புலமும் இல்லாத குடும்பத்தில் நானும், அவரை போல நானும். எங்கள் அப்பா அரசியலில் கிடையாது, அம்மா அரசியலில் கிடையாது. அம்மாவுக்கு ஆனாவன்னா கூட படிக்க தெரியாது. அப்படி ஒரு குடும்பத்திலிருந்து வந்தோம். அந்த சூழல் நமக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி தான் கொடுத்துச்சு. என்னுடைய குடியிருப்பு, நான் இருக்கிற சமூகம், என்னோட இருக்கிறவங்க, நாங்கள் உடுத்துகிற உடை, உண்ணுகிற உணவு, அந்த பட்டினி, அந்த ஏழைமை, அதாவது வறுமை, இதெல்லாம் எனக்குள்ள வந்து ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் தான் உருவாக்கி வச்சிருக்கு. ஆனால் இந்த கல்வி எனக்குள் மிகப்பெரிய கனல் என் அடிவயிற்றில் இருக்கிறது என்பதை உணர்த்தியது. ஒரு நெருப்பு எனக்குள் இருக்கிறது என்பதை உணர்த்தியது. ஒரு ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்த்தியது. எனக்குள் நான் ரொம்ப ரிசர்வ் டைப், ரொம்ப 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 ஹைலி ஐசோலேட்டட் பர்சனாலிட்டி. நான் யார்த்தையும் சேர மாட்டேன், யாரோடையும் போய் நான் டீமில் வந்து விளையாட மாட்டேன், அவங்களோட சேர்ந்து அரட்டடிக்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன், சினிமாவுக்கு போக மாட்டேன், கச்சேரிக்கு போக மாட்டேன், ரொம்ப தனியாக ஒதுங்கி ஒதுங்கி இருப்பேன் நான். அப்படி இருந்த நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக ஒரு இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நாடு முழுவதும் லட்சக்கணக்கானவரை திரட்டி அவர்களை மணிக்கணக்கிலே கட்டி போட்டு பேசக்கூடிய ஒரு வலிமை பெற்றவனாக மாறியிருக்கிறேன் என்றால் அது எனக்கு வெளியிலிருந்து வந்ததல்ல, எனக்குள் இருந்த ஆற்றலை நான் பெருக்கிக் கொண்டேன். ஒவ்வொருக்குள்ளும் அந்த ஆற்றல் இருக்கிறது, ஒவ்வொருக்குள்ளும் அந்த ஆற்றல் இருக்கிறது. உனக்குள் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் இருக்கு. நான் கேட்ட அந்த பாப்பா பேசுறது என்ன, ஸ்டாஃபா அல்லது ஸ்டூடெண்டான்னு? நீங்க தானா? அவ்வளவு கிளாரிட்டி இருந்துச்சு. அது மாதிரி கிரசன் ஸ்கூல்ல இருந்து வந்து பேசின பாப்பா எக்ஸ்டம்பர் அவ்வளவு அருமையா பேசினாங்க. நம்ம சபாநாயகர் வெளுத்து வாங்கி விட்டார். நான் கேட்டேன் வந்தவொடனே ஹெட்மாஸ்டர், என்ன எவ்வளோ நாள் இவங்களுக்கு ரிஹர்சல் கொடுத்தீங்க, பயிற்சி கொடுத்தீங்க, அவ்வளோ எக்ஸ்டம்பராக பண்ணுறாங்களே? இல்லை, நேற்று கொஞ்சம் எழுதி வச்சு அப்படி படித்தாங்க, இன்றைக்கி அட்டகாசமாக ஃப்ளூயண்ட்டாக வந்துருச்சு எல்லாருக்கும். அப்படியே மாறிட்டாங்க எல்லாருமே, சபாநாயகராக மாறிட்டாரு, எல்லாம் அப்படியே அதுவாகவே மாறிட்டாங்க. ஒரு பேரண்ட்டு கூட அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கிறது.
உள்துறை அமைச்சர் எழுச்சினு நான் அமித்ஷா ஏந்திச்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவர் ஜிப்பா போட்டுக்கிட்டு அப்படி எழுந்துச்சு நின்று அப்படி பேப்பரை எடுத்து படிக்கும்போது, ஏன்னா தமிழ்நாட்டில் உள்துறை அமைச்சர் தனியாக கிடையாது, முதலமைச்சர் இருக்குது அந்த ஹோம் உள்துறைங்கிறது. காங்கிரஸ் காலத்தில் இருந்துச்சு, கக்கன் தான் உள்துறை அமைச்சராக இருந்தார். இப்போ தமிழ்நாடு அசம்பிளியில் தனியாக உள்துறை அமைச்சர் கிடையாது, சிஎம்கே அந்த இலாக்கா இருக்குது, அந்த போர்ட்ஃபோலியோ ஹோம். இப்போ நீங்கள் இங்கே உள்துறை அமைச்சரும் தனியாக ஒரு அமைச்சர் போட்டு வச்சுருந்தீங்க, அது அங்கே யூனியன் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது, பார்லிமெண்ட்டில். அவர் ஜிப்பா போட்டு பார்த்தோன்னே பக்கத்தில் அமித்ஷா இருக்கிற மாதிரி நிற்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சேன். இதெல்லாமே நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை அது வெளியே கொண்டு வருகிறது. நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு லீடர்ஷிப் கேரக்டர் இருக்கு. லீட் பண்றதுதானே லீடர் இருக்கிறது. நீ யாரோ சொல்றதை செய்யறதுனாக்கா நீ லீடர் கிடையாது. உனக்குள்ள நீயே உனக்குள்ள டிஸ்கஷன் பண்ணணும், உனக்குள்ளே டிசிஷன் எடுக்கணும், உனக்குள்ளே நீ ஒரு ஒர்க் ப்ரோக்ராம் போடணும். இதை தான் நான் செய்ய போறேன், இதை தான் நான் முடிக்க போறேன், இதை தான் நான் சாதிக்க போறேன் அப்படிங்கிற அந்த ஸ்கில் டெவலப் ஆகணும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு, உயரிய நோக்கத்தோடு நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியரும் சமூக அறிவியல் ஆசிரியரும் இதர ஆசிரியர் பெருமக்களும் இந்த அருமையான ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பது பள்ளிக்கூடங்களின் வரலாற்றில் இது முதல் முயற்சி என்று நான் அறிந்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன்.